நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேரடியாகவே தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். ஏனெனில் வரக்கூடிய இந்த ஒரு கால மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒன்றாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரசியலில் பல மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றன. 2026 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என பல அரசியல் தரப்புகள் கதிகலங்கி நின்றாலும் பல அரசியல்வாதிகள் தற்பொழுது அவர் வந்து விடுவாரோ என்ற ஒரு பயத்திலேயே இருக்கின்றனர் என்றுதான் கூற வேண்டும். AR ரஹ்மான் தமிழ் தலைவன் தான் இந்த ஒரு தமிழகத்திற்கு அரசியல் தலைவராக வர வேண்டும் என மறைமுகமாக கூறினாலும் அவர் கூறியதற்கு அண்ணன் சீமான் அவர்கள்தான் வர வேண்டும் என்பதே அவரின் மறைமுக பதிலாகவே உள்ளது. ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவர் ஆதரவு தெரிவிப்பதால் பாஜக நிர்வாகிகள் பலரும் தற்பொழுது அழுத்தத்தை AR ரஹ்மானுக்கு கொடுத்து வருகின்றனர். அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டாலும் கேளுங்கள் தம்பி, நான் செய்து கொடுக்கிறேன் என AR ரஹ்மானிடம் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதன் எப்படி கிடைப்பார் நமக்கு என்பதுதான் பலதரப்பு மக்களின் கேள்வியாகவே இருந்து வருகிறது. தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கும் நபராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தற்பொழுது வரை திகழ்ந்து வருகிறார். வரக்கூடிய தேர்தல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாற்றாக இருக்கிறதோ இல்லையோ, அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய மாற்றாகவே இருக்கும் என்பது பல மக்களின் கனவாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் தான் நாம் தமிழர் கட்சியானது இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர்.